நமஸ்காரம். கந்தர் அனுபூதி. கிட்டத்தட்ட அந்த அனுபூதி நிலை பெற இன்னும் இன்னும் கொஞ்சம் சாதகம் தான் அவன் பண்ண வேண்டியிருக்கு. சாதனை பண்ண வேண்டியிருக்கு. ஆல்மோஸ்ட் ரீச்டு த இறை அனுபூதி ஸ்டேஜ் அவன் ரீச் பண்ணிடுறான். ஸோ அந்த ப்ராசஸ்ல ஆல்மோஸ்ட் அந்த ஃபைனல் ஃபியூ ஸ்டெப்ஸ்ல இருக்கா. அப்போ போன இதுல என்ன கேட்கிறா, இந்த ஜென்மத்திலேயே அந்த யமன் என்னை நெருங்கும் முன்னரே இந்த ஜென்மத்திலேயே என்னுடைய அத்தனை இதுங்க கர்மாக்களும் களைஞ்சு என இந்த ஜென்மத்திலே அந்த ஜீவமுக்தி நிலையை எனக்கு கொடுப்பாயாக அப்படிங்கிற மாதிரிதான் போன இதுல நம்ம பார்த்தோம், முடிச்சோம். சோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படிங்கறது பார்க்கலாம். சாரி, ஊருக்கு பேக் பண்ணதுல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், நோட்ஸ் சரியா எடுக்கல. முடிஞ்சதை சொல்றேன். கொஞ்சம் பார்த்து பார்த்து சொல்ல வேண்டியிருக்கும். 40 செகண்ட். நாராயணா யாருமா? சுஜரிதா மேம். ஓ, சுஜரிதா மேம். சாரி மேம், சாரி மேம். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும். செறிவற்ற செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே. செறிவற்றுலகோடு உரை சிந்தையுமற்றறிவ. அத சேர்த்து வச்சுடலாம். டு உரை உலகோடு. வேண்டாம், டுரை. ஓகே. செறிவற்றுலகோ. சொல்லுங்க. செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமை மற்றதுவே. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும். செறிவற்றுலகோடு உரை சிந்தையுமற்ற அறிவற்றறியாமையுமற்றதுவே. உலகோடு உரை அதையும் சேர்த்துக்கணும் மேம். மற்றுலகோடு. ஆமாம். குறியாது குறி மேம். செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்று. ஆமா, சிந்தையுமற்றறிவற்றறியாமையும். குறியை குறியாது. யாருது இப்போ லேக் ஆகுது? சுஜரிதாவோடதுதான் மேம், உங்களோடது இல்ல. கேக்கலையா மேம்? கேக்குறதா? விட்டு விட்டு கேக்குறதுமா, கேக்குறது லேக் இருந்தது. சொல்லுங்க. இப்ப ஓகே. குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும். செறிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையும் அற்றதுவே. ஓகேவா மேம்? கேட்டதா? எஸ். இன்னும் ஒரே ஒரு வாட்டிடா. எஸ் மேம். குறியை குறியாது குறித்தறியும் நெறியை தனி வேலை நிகழ்த்திடலும். செறிவற்றுலகோடு உரை சிந்தையுமற்ற அறிவற்றறியாமையுமற்றதுவே. ஓகே. சோ இத்தனை நாள் அவன் செய்த அந்த சாதனை எல்லாமே இன்னைக்குதான் அதனுடைய ஃப்ரூட், அதனுடைய ரிசல்ட் அவன் அனுபவிக்கிறான். அவன் ஜீவமுக்தி அடைந்து விட்டான். ஜீவமுக்தி அடையப்பட்டு விட்டது. அவனுக்குள்ள இருக்கிற அந்த அறியாமை முற்றிலும் அகன்று விட்டது. அந்த அஞ்ஞானம் காணாம போயிடுறது. சோ அது அப்பேற்பட்ட ஒரு உயரிய நிலை அவனுக்கு. அந்த அப்பேற்பட்ட அந்த ஆன்மீக போராட்டத்திற்கு பின்
அந்த பிரம்ம ஞானம் அப்படிங்கிற பழம் அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு. சோ இத்தனை செய்யுளா அவன் அதுக்கு பிராக்டிஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அத்தனை சறுக்கல்களுக்கு அப்புறமும் அத்தனை விரக்திக்கு அப்புறமும் அத்தனை பகவான் கிட்டயே நொந்துண்டு கதறிண்டு அவர் காலை பிடிச்சுண்டு சரணாகதி அடைஞ்சு மேற்கொண்டு மனதும் இதுவும் வலுப்பெற்று அப்படி ஒரு தீவிர தேடுதலோடு அந்த தியானத்தையும் அவன் மேற்கொண்டு கடைசியா அவனுக்கு அந்த பிரம்மம் அப்படிங்கிற அந்த ஞானம் அந்த ஞானப்பழம் அவனுக்கு கிடைத்தது அப்படின்னு. இத ஒரு புத்தியால அந்த அனுபவம் அந்த அனுபூதியை புரிந்து கொள்ள முடியாது. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி விவரிக்கவும் முடியாது. அவாவா அத தனக்குத்தானா அனுபவிச்சாதான் உண்டு. இது முற்றிலும் தெய்வ கிருபையுடன் வாழ்நாள் முழுவதும் நம்ம பண்ண அந்த ஆன்மீக சாதனையின் உச்சநிலை அப்படின்னு சொல்லலாம். சோ இத அந்த ஒரு நிலையை அடைந்த பின் அத மத்தவாளுக்கு விவரிக்கவோ அது முடியாது. அவாவா அந்த அந்த நிலைக்கு போனா அதுதான் ஒரு முழுமையா அதை புரிந்து கொள்வதற்கு நாம் அந்த நிலையை எய்தினால்தான் அதை முழுசா புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு முழு நிறைவான ஒரு நிலையை அந்த சாதகன் அடைந்தான். சோ இதுல குறியை குறியாது குறித்தறியும் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் அதுல தியானம் பண்ணி கடைசியில அந்த மனம் பிரம்மத்திலேயே லயிக்கிறது இல்லையா? லயிச்சு பிரம்மமாகவே ஆகி விடுகிறது. அதுதான் அந்த உச்சை நிலைன்னு சொல்றது. சோ அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்ற குறியை குறியாது குறித்தறியும் அப்படின்னு. சோ அந்த உச்சநிலை பேர் தான் சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவா. முற்றிலுமான அந்த ஆன்மீக விடுதலை அப்படின்னு சொல்லுவா பாருங்கோ. அந்த முக்தி எப்படி வேணா நீங்க அதை சொல்லலாம். சமாதி நிலை, முக்தி, மோக்ஷம் எப்படி வேணா அதை சொல்லலாம். அந்த உயரிய நிலைங்கிறது தான் இப்போ அவன் பரிபூர்ணமா அடைஞ்சான். இத்தனை நாள் அவன் பண்ண அந்த இதுக்கு அந்த ஞானப்பழம் அவனுக்கு கிடைத்தது. சோ இது அந்த இதுக்கு வந்த உடனே பகவான் எனக்கு கொடுத்தான் அப்படிங்கிற இது அவனுக்கு வராது. ஏன்னா இங்க துவைத்தம்ங்கிறது முற்றிலும் அழிந்து போயிடுறது. இந்த நிலையில வரும்போது நான் வேறு பகவான் வேறுன்ற அந்த நினைப்பே கிடையாது. சோ இது ஒருத்தரால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு இதுவே இல்ல. அதாவது இறைவன் எனக்கு அருள் புரிந்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் போய் எல்லாமே தானா நிகழ்கிறது அப்படிங்கிற அந்த தாட். ஏன்னா நானே கடவுளை ஆயிட்டேங்கிற அந்த ஒரு ஃபீல் தானே உன்னத நிலையில இருக்கும் பொழுது தானா நிகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இது தன்னில் தானே அமைவது அப்படின்னு. சோ இந்த தியானம்ங்கிறது வெறும் ஒரு செயல்முறை. ஆனா அந்த சமாதி நிலை அப்படிங்கிறது அந்த தியானத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சமாதி நிலைங்கிறது ஒரு அனுபூதி அனுபவம் அப்படின்னு. சோ இந்த தியானத்தோட முடிவுல அந்த சமாதி நிலை தானா அது அமைகிறது அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறார். சோ இந்த சமாதி நிலை அப்படிங்கிறது எப்படி நிகழ்கிறது அப்படின்னா பல ஜென்மங்களா நம்ம பண்ற அந்த புண்ணியங்கள் எவ்வளவோ நற்செயல்கள் நம்ம எத்தனையோ ஜென்மத்துல பாவங்கள் ஒரு பக்கம் பண்ணினாலும் சில புண்ணியங்களும் நம்ம பண்ணிருப்போம் இல்லையா? சோ அத பொறுத்துதான் இப்போ சில பேர் எவ்வளவோ முயன்றும் அவளால அந்த நிலையை எய்த முடியலையே, அந்த ஞானத்தை அடைய முடியலையேன்னா நம்ம பண்ணின அந்த பூர்வ ஜென்மத்து பாவ புண்ணியங்கள்லாம் கணக்குல எடுத்துக்கிறது. சோ அந்த பல ஜென்மங்களா நம்ம பண்ண அந்த நற்செயல்களோட புண்ணியங்கள் அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து விடாமுயற்சியோடு செய்யும் அந்த ஆன்மீக தியானம்
அதை தவிர ஒரு குருவுடைய அந்த தீட்சை, அப்புறம் இது எல்லாத்துக்கும் மேல அந்த ஈஸ்வர கிருபை, இது எல்லாமே ஒன்னா சேரும் பொழுதுதான் நம்மளுக்கு அந்த பேர் உணர்வு அப்படிங்கிறது கிடைக்கிறது. ஸோ இட்ஸ் நாட் ஒன் ஃபேக்டர். இது எல்லா இதுவுமே நம்மளுக்கு ஒன்று கூடி வரும் பொழுது நமக்கு அந்த இறை உணர்வு, அந்த வேல் உணர்வுங்கிறது நம்மளுக்கு வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றேன். சோ இது நம்ம பாக்குற அந்த 3 அவஸ்தைகள் சொல்றோம் இல்லையா, ஜாகிரத், ஸ்வப்ன, சுஷுப்தி. இதையும் தாண்டி அந்த துரியம் அப்படிங்கிற ஒரு நிலை, அந்த நிலைதான் இது. அதாவது அந்த நிலையில நம்மளுக்கு நம்மக்குள்ள நம்ம அந்த ஆத்மாங்கிறது எங்க நம்ம உடம்புலயே அந்த 5 லேயர்ஸ்க்கும் உள்ளதான் அந்த ஆத்மாங்கிறது இருக்கு இல்லையா. சோ அந்த அன்னமயம், பிராணமயம், மனோமயம், அந்த எல்லாம் தாண்டி உள்ள இருக்கிறது அந்த ஆத்மா. சோ இந்த 5 கோஷங்களோட நமக்கு இருக்கிற அந்த தொடர்பு முற்றிலுமாக அற்று போய் விடுகிறது அப்படின்னு சொல்றார். சோ அது எல்லாம் நம்மளுக்கு அந்த செயின் எல்லாம் பிரேக் ஆயிடுச்சுன்னா என்ன, டைரக்டா அந்த ஆத்மா தான் நீ அப்படிங்கிற அந்த உணர்வு. சோ இப்ப இந்த 5 இது அப்படிங்கிறது என்ன, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றேன். சோ இப்ப நம்ம அன்னமய கோஷம்ங்கிறது தான் நம்மளுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர், அதாவது இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது. அந்த ஸ்தூல உடல், அதாவது இந்த ஞான இந்திரியங்கள், கர்ம இந்திரியங்கள் எல்லாத்தாலும் ஞான இந்திரியங்களாலும், கர்ம இந்திரியங்களால் ஆன இந்த உடம்பு, அதாவது கை, கால், கண், மூக்கு, வாயெல்லாம் வச்சு இந்த ஸ்தூல சரீரம்ங்கிறது தான் அன்னமய கோஷம். அதுக்கு அடுத்தது 2வது லேயர் நமக்குள்ள இருக்கிறதுங்கிறது சூக்ஷ்ம சரீரம், அதாவது நம்மளுடைய பிராணன், உயிர்னு சொல்றோம் இல்லையா, அந்த உயிரோட செயல்பாடுதான் 2வது கோஷம், 2வது லேயர் பிராணமய கோஷம் அப்படிங்கிறது. அதுக்கும் உள்ள இருக்கிறது நம்மளுடைய மனசு. சோ உடல், அதுக்கப்புறம் உயிர், அதுக்கும் உள்ள மனம், மனம்ங்கிறது தான் 3வது லேயர், மனோமய கோஷம் அப்படின்னு சொல்றா. அந்த மனசையும் தாண்டி உள்ள இருக்கிறது புத்தி, நம்ம இருக்கிற புத்தி, அதுதான் விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி உள்ள 5th லேயரா இருக்கிறது நம்மளுடைய இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற அந்த அவித்யைன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் அந்த ஆனந்தமய கோஷம். சோ இந்த 5 லேயரையும் நம்ம பிரேக் பண்ணிட்டு உள்ள போனா அந்த அந்தராத்மா, ஜீவாத்மாங்கிறது இருக்கு. சோ அந்த ஜீவன் ஒரு சமாதி நிலைய அடையும் பொழுது இந்த ஒவ்வொரு கோஷம், இப்ப சொன்னேன் இல்லையா, மேல உடல், உயிர், மனம், புத்தி, அதுக்கப்புறம் அந்த அஞ்ஞானம், ஒண்ணா நம்ம விடுபட்டு 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 அந்த ஆத்மாவை போய் நம்ம அடையறோம். அதுதான் செறிவுற்று உலகோடு உரை சிந்தையும் மற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த 5 லேயர்ஸ பத்தியும் ரொம்ப அழகா சொல்ற மாதிரி வரும். சோ நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு நம்மளுடைய ஜீவன் இருக்கு இல்லையா, அந்த ஜீவன்லயும் பார்த்தோம்னா அந்த ஈஸ்வர அம்சம் நம்மளுக்கு இருக்கு. எல்லார்கிட்டயும் அந்த ஈஸ்வர அம்சம்ங்கிறது இருக்கு. எப்போ அந்த மனுஷன் தன்னுடைய மனித தன்மையை துறக்கிறானோ அப்போ அந்த இறை அம்சம் தானாகவே உணரப்படும் அப்படிங்கிறார். சோ இந்த 5 லேயரையும் நான் இது இல்ல இது இல்லைங்கிற அந்த தெளிவோட அதை எல்லாத்தையும் நம்ம ஒதுக்கும் பொழுது அந்த இறை அம்சம் தானாவே வெளிப்படும். சோ ஒரு மனுஷன் அந்த இறைவனை அடையறது அப்படிங்கிறது கிடையாது. இறைவனே இறைவனை அடையறது. நீ இருக்கிய, நீயும் இறைவன் தான். ஆனா உனக்கு அது தெரியாது. ஏன்னா நம்மளுக்குள்ள அத்தனை வெவ்வேறு இது நம்ம அந்த லேயர்ஸ் மேல இருக்கிறதுனால யூ ஆர் நாட் ஏபிள் டு ரியலைஸ் தட் யூ ஆர் காட் அப்படிங்கிறது.
ரொம்ப இன்டெப்த் இது. நம்மளுக்கு இப்ப அப்படி மேலாட படிக்கும்போது என்ன இது அப்படின்ற மாதிரி தோணும். பட் இதுதான் உண்மை. ஒவ்வொருத்தருமே வந்து அந்த பகவத் ஸ்வரூபம் தான். நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்று உலகோடு சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையும் அற்றதுவே. ஓகே ஓகே, அந்த பியூட்டிஃபுல்லா சொல்லியாச்சு. அவித்யை அழிஞ்சு போச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் போலாம். காயத்ரி மேம். சாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினதன்பருளால் தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினதன்பருளால் ஆசானிகளம் துகளாயின பின் பேசானுபூதி பிறந்ததுவே. ஆசானிகளம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினதன்பருளால் ஆசானிகளம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. தூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானினதன்பருளால் ஆசானிகளம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. சோ இங்க வந்து பார்த்தேன்னா அன்பருளால் அப்படின்னு சொல்றா. அது என்ன? அன்பு அருள் ரெண்டும் சேர்த்து சொல்றாளே அப்படின்னா என்ன? அன்புங்கிறது நம்ம பகவான் மேல வைக்கிற அந்த பக்தி. அதாவது அந்த பக்தியை நம்ம எப்படி காமிக்கிறோம்? பிரார்த்தனை மூலமா, தியானம் மூலமா, நம்ம முயற்சி மூலமா, நம்ம சரணாகதி மூலமா, இது எல்லாம் நம்ம பகவான் மேல காட்டுறதுதான் அன்பு அப்படின்னு. அந்த அன்புக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது? அந்த அருள் அப்படிங்கிறது, பகவானுடைய கிருபை அப்படிங்கிறது. சோ அந்த ஜீவன், அந்த சாதகன் அந்த அன்பை ஏற்று அவன் வந்து அந்த அவன் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அந்த பகவானுடைய அருளை பெற்று தீவிரமா அத ஒரு தொடர் போராட்டம் மாதிரி அந்த சாதனையை, அந்த ஆன்மீக பயிற்சியை தொடர்ந்துட்டே வரான். சோ அதோட பார்த்தோம்னா அவன் இந்த டியூ கோர்ஸ்ல எத்தனையோ தடைகள், எத்தனையோ தடங்கல்கள் அப்படின்னு இருந்தாலும் திருப்பியும் அவன் அதே வீரியத்தோட திருப்பியும் எழுந்து அவன் தொடர்ந்து கொண்டே இருந்தான். சோ அவன் பிரார்த்தனையை இன்னும் தீவிரமாக்கிண்டே வந்தான். அவன் சரணாகதியையும் அதிகமாக்கி கொண்டே போனான். சோ அவன் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அவன் தீவிரமா இன்னும் அத கிட்ட போக போக அந்த இறை கிருபை அப்படிங்கிறது அவன் மேல இன்னும் ஈர்க்கப்படுறது அப்படிங்கிற. சோ ஒவ்வொரு ஸ்டேஜும் நீ கிட்ட போக போக அங்கேருந்தும் பகவான் ஒரு ஸ்டெப் கிட்ட வர மாதிரி. சோ இந்த மாதிரி அவன் ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைஞ்சுட்டே போறான். போகும்பொழுது அந்த அதான் அந்த பிரார்த்தனை, இதை நான் சொன்னேனே, இது வந்து ஒரே நேரடி ஸ்டேஜ் மேல அப்படி ஸ்லோப் கிடையாது. ஏறல் சறுக்கல்னு இருக்கு. சோ அன்பு செலுத்துவான், அதாவது பிரார்த்தனைங்கிறத பண்ணுவான், சரணாகதி அடைவான், பகவானுடைய கிருபையை வேண்டி வணங்குவான் அப்படின்னு மாறி மாறி நடந்துட்டே இருக்கு. ஒரு சமயம் அந்த பூர்ண நிலையை எய்தும் அந்த சமயம் பார்த்தோம்னா அந்த இறை கிருபையும் அவனிடம் வருது, இவனுடைய அந்த பக்தியும் இறைவனை சேருது. சோ ரெண்டும் அந்த மர்ஜ் ஆற அந்த சமயம், அதுதான் வந்து அன்பு அருள் ரெண்டும் ஒருங்கிணையும் சமயம். அதான் அன்பருள் அப்படின்னு சொல்றா. அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது தான் அந்த அனுபூதி. அந்த இடத்துல
வெறும் அந்த பிரகாசம் மட்டுமே வெளிப்படுகிறது, வேற எதுவுமே இல்லை. எங்க பார்த்தாலும் பிரகாசம், அந்த ஜோதி ஸ்வரூபம். அதுதான் அந்த ஆத்மானுபூதி அப்படின்னு சொல்ற. ஆத்ம அனுபூதிங்கிறது நிகழ்கிறது. அந்த இறை அருள், நம்ப செலுத்தும் இறை பக்தி ரெண்டும் ஒருங்கிணையும் பொழுது கிடைக்கும் அந்த உணர்வு தான் அந்த ஆத்மானுபூதி அப்படிங்கிறது. சோ அந்த அனுபூதி நிலை வந்து, அந்த பிரகாசம் வந்து நம்மளுடைய அந்த அறியாமை அப்படிங்கிற அந்த அவித்யை, அந்த இருளை அகற்றுகிறது. அந்த அவித்யைங்கிற அந்த இருள் நம்மள்டேந்து அகற்றப்படுகிறது. அது அகற்றுவதோடு இல்லாமல் அதோட விளைவான அந்த அஜ்ஞானத்தினால் தானே நம்மளுக்கு இந்த ஆசைகள் அப்படிங்கறதெல்லாம் வருது. சோ நம்மளுக்கு அந்த இருள் அஜ்ஞானம்ங்கிறது அழிக்கப்படும் பொழுது இந்த ஆசைகளின் தீய சங்கிலியும் அறுத்து தூள் தூளாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றான். சோ அந்த ஆசையுடைய தீய சங்கிலின்னா என்ன? அஜ்ஞானம். அஜ்ஞானத்தினால் நம்மளுக்கு வரும் அந்த ஆசைகள். ஆசைகள் இருந்தா நம்மளுடைய கர்மங்கள் எல்லாம் அப்படியே தொடர்ச்சி. அந்த சங்கிலி வந்து கம்ப்ளீட்டா அறுத்து தூள் தூள் ஆக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றான். அப்படி ஆகிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல பேசா அனுபூதி பிறந்ததுவே. அதுதான் அப்படிங்கிறது என்ன? நிர்விகல்ப சமாதி நிலை. அதாவது பூரண அமைதி குடிகொண்டது நம் மனசில். அந்த நேரத்துல நம்மளுக்கு எந்த நினைப்பும் இல்லை, வெறும் ஒரு ஜோதி, ஒரு பிரகாசம் மட்டும்தான், ஒரு பூர்ணத்துவம் மட்டும்தான் மனசுல. கம்ப்ளீட் சைலன்ஸ், பூரண அமைதி, பேசா அனுபூதி பிறந்ததுவே. சோ இதுலயே பார்த்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையுமே இதுல கவர் பண்ற மாதிரி நம்மளுக்கு வருது. அதாவது நம்ம பக்தி, இறை அருள் ரெண்டும் சங்கமிக்கிறது. அப்போ அந்த ஒரு உயரிய அனுபூதி, நம்மளுக்கு ஞான அனுபூதி கிடைக்கிறது. அது ஜோதி ஸ்வரூபமா இருக்கு. அது நம்மளுடைய அஜ்ஞானத்தை ஃபுல்லா அகற்றுகிறது. அந்த அஜ்ஞானத்தினால் விளையும் அந்த சங்கிலி, தொடர் சங்கிலியாட்டம், ஆசை கர்மம் அப்படிங்கிற அந்த சங்கிலியும் தூள் தூளா அகற்றப்படுகிறது. அப்படி அகற்றப்படும் பொழுது பேசா அனுபூதி, அந்த பூரண அமைதி பிறக்கிறது. such a beautiful blissful state அது. சோ இது எல்லாமே இந்த ஆன்மீக தேடல் வாழ்க்கை, இது எல்லாமே அந்த பகவானுடைய கிருபை, அவருடைய அந்த விளையாட்டு தான், தவிர வேற என்னன்னு சொல்றது? அன்பு அருள் ரெண்டுமே வந்து அந்த பகவானோடது தான். சோ முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணினா, ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு, அதாவது 2வது ஸ்லோகத்திலேயே நம்மளுக்கு என்ன வரும்? எல்லாமற என்னை இழந்த நலம் சொல்லா முருகா சுரபூபதியே அப்படின்னு 2வது இதுலயே வரும். அதாவது இந்த ஒரு நிலையை அவர்கிட்ட கேட்டுதான் நம்ம ஆரம்பிச்சோம். முதல்ல எடுத்த உடனேயே இந்த எல்லாமற என்னை இழந்த நலம், என்ன நான் இழந்த நலம், நான்கிறது என்கிட்ட இழந்த அந்த நலம் தரத்துக்கு சொல்லா முருகா அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஆரம்பிச்சோம். அந்த முயற்சியில இத்தனை நம்ம சோதனைகள் துன்பங்கள் எல்லாம் வந்து நடுவுல வந்தது, எத்தனையோ இடைஞ்சைகள் வந்தது. அதையும் தொடர்ந்து அந்த சாதகன் கடைசியா இப்போ அந்த நிலையை அடைந்தான். சோ செகண்ட் ஸ்லோகால நம்ம கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சது இந்த ஸ்லோகம் 43. அங்க வந்து அவனுக்கு அந்த பிளிஸ் கிடைத்தது. சோ அப்படி கிடைச்ச அப்புறம் என்ன அப்படிங்கிறது பார்க்க. ரூபா மேம். இங்க வந்து நம்மளுக்கு இது என்டையர், நான் சொன்ன மாதிரி என்டையர் இந்த ஆன்மீக தேடலுடைய ஒரு சம்மரியா நம்ம இந்த ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்கலாம்.
அதாவது ஒரு சாதகன் உடைய அந்த ஃபுல் சாதனை பாதை அப்படிங்கிறது இல்லையா, அதனுடைய ஃபுல் ஒரு சம்மரியுமாவே இந்த ஒரு ஸ்லோகம் நம்மளுக்கு அமையறது. எல்லா இதுவும் எல்லா உபதேசங்களுடைய ஒரு சாரம் அப்படிங்கறத மாதிரி இது இருக்கு. சோ பகவானை அடைவதற்காக ஏங்கி தவிக்கும் அந்த ஜீவாத்மா, அப்புறம் நம்மளுடைய சித்த சுத்தி அத பத்தி, அதுக்கப்புறம் விடைவிடாம அந்த சாதனையை அன்போடு, அன்புங்கிறது என்ன, முழு பக்தியோட சரணாகதியோட அர்ப்பணிப்போட பண்றது. அதுக்கப்புறம் அந்த இறைவனோடு இந்த ஜீவன் அந்த கிருபை அவர்கிட்டேந்து அந்த இறை அருள்ங்கிறது ஆஹ் வெளிப்படுறது. அப்புறம் அந்த அன்பு அருள் அதனுடைய ஐக்கியம், அந்த ஐக்கியத்தால் ஆசை சங்கிலி அழிவது, அதாவது இந்த பந்தம் அற்று போறது, அறுத்து போறது. இதனால கடைசியில நம்மளுக்கு கிடைக்கிறது அந்த பூரண அனுபூதி, பேசா அனுபூதி, ஜீவன் முக்தி அப்படிங்கிறது. சோ இது எல்லாம் நம்ம ஃபுல் அந்த சாதனையோடைய சாராம்சமா இந்த ஒரு பாட்டே நம்மளுக்கு இருக்கு. நெக்ஸ்ட். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ. வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கழலே. வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம்காடும் புனமும் கமழும் கழலே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ. வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம்காடும் புனமும் கமழும் கழலே. சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ. வீடும் சுரர் மாமுடி வேதமும் வெம்காடும் புனமும் கமழும் கழலே. ஓகே. சோ இப்போ நம்ம பார்த்தோம், அவன் அந்த மோன நிலை, பேசா அனுபூதி, அந்த நிலையில அவன் நிலைய அடைஞ்சான் அப்படின்னு, ஒரு ஜீவமுக்த நிலையை அடைந்தான் அப்படின்னு. சோ இப்ப அந்த ஜீவமுக்தி நிலையில அவன் பெற்ற அந்த அனுபவங்களை இந்த செய்யுள் ஓரளவுக்கு சொல்றது. அதாவது அந்த சமாதி நிலையில இருந்தான் இல்லையா, அவன் என்ன அனுபவிச்சான் அப்படிங்கறத சொல்றது. ஐயோ, இது படிக்கும் போதே நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கு. அந்த சமாதி நிலையிலேந்து அவன் வெளியில அந்த ஜீவமுக்தன் பார்க்கறான், எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த இறைவனுடைய பாதங்களையே, அதாவது அந்த இறைவனையே காண்கிறான். சோ அவனுக்கு பார்க்கிற இடம் எல்லாம் இறைவன் தான். அதை எப்படி அழகா சொல்றா பாருங்கோ, ஒவ்வொரு இடமா இங்க சொல்றா. மோட்சத்திலும் அவன், தேவர்கள் தலையிலும் அவன், வேதத்திலும் அவன், அனல் போல் தகிக்கும் அந்த காடுகளிலும் அவன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் அவன்தான் இருக்கான். அந்த மணக்கின்ற பாதங்கள், கமழும் கழல் அப்படின்னு அததான் சொல்றான். அந்த பாதங்கள் மட்டுமே காண்கிறான் அந்த ஜீவமுக்தன். அதை மட்டுமே அவன் அனுபவிக்கிறான், அதை மட்டுமே அவன் உணர்கிறான். அதுதான் அந்த ஜீவமுக்த அனுபவம். வேற எதுவுமே அவன் கண்ணுக்கு புலப்படல. எங்க பார்த்தாலும் அந்த இறைவனே வியாபித்து இருக்கான். அந்த இறை பாதங்கள், பாதங்கள்ங்கிறது என்ன, சாட்சாத் அந்த முருகப்பெருமானே. சோ அவனுக்கு பார்க்கிற இடம் எல்லாமே முருகன் தான் தெரியறான். அப்படி ஒரு உன்னத ஒரு அந்த இது அவனுடைய அந்த அனுபவம் எப்படி இருந்ததுங்கிறத இப்படிதான் நம்மளுக்கு சொல்றா. அது அவ்வளோ இடத்துலயும் சொல்றா. அதாவது இங்க எதுக்காக தேவர்கள் தலை, அதுக்கப்புறம் கீழே காடு அப்படிங்கிற அப்படின்னா,
எல்லா லோகங்களிலும் அப்படிங்கிற அந்த இது சொர்க்கத்திலையும் எங்க பார்த்தாலும் அவர் மட்டுமே, அந்த இறை மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது இந்த மாதிரி ஒரு அந்த நிலை அப்படிங்கிறது அப்பேற்பட்ட அது கிடைக்கிறதுங்கிறது அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம். அது ஒரு தெய்வீக பரிசு. எல்லாராலையும் அது ஈஸியா அந்த நிலையை கிடைச்சிடாது. அப்படி கிடைக்க பெற்றவர்கள் அப்பேற்பட்ட பாக்கியசாலிகள். அப்படி அந்த பாக்கியத்தை பெற்றுருக்கான் இல்லையா இந்த சாதகன். அப்போ என்ன சொல்றான், நான் எப்படி அவருடைய அந்த கருணையை, அந்த கருணை மிகுந்த செயலை நான் எப்படி விளக்கி கூறுவேன், நான் பாக்கியசாலி, அவருடைய கருணைய நான் எப்படி விளக்கி கூறுவேன், என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு அந்த இறை அனுபவத்தை கொடுத்த அந்த பகவானின் கருணையை நான் எப்படி விவரிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா சொல்ற மாதிரி வருது இந்த ஸ்லோகத்துல. அதுதான் இங்கே உயர்வு தாழ்வு, மேல கீழே, மண்ணுலகம் விண்ணுலகம், எல்லா இதுலயும் இறைவனை காணும் அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு முருகனுடைய அந்த கிருபை அவனுக்கு கிடைச்சதுல அவ்வளோ ஒரு ஆனந்த கூத்தாட்டம் அவனுக்கு. அந்த ஒரு நிலையை அவனுக்கு கருணை மழையை பொழிஞ்சு அவருக்கு கொடுத்திருக்கான் இல்லையா, அதுல அந்த சந்தோஷத்துல அப்படியே திளைக்கிறான், ஆனந்த கூத்தாடுகிறான். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியசாலி. இது படிக்கும் போதே நம்மளுக்கு இப்படி இருக்கே, அப்ப அந்த ஒரு நிலைமையில நம்ம இருந்தோம்னா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. என்னமோ நம்மளே இப்ப அந்த நிலையை அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கிறது இத படிக்கும் பொழுதே. ஓகே, நெக்ஸ்ட். மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. கரவாகிய கல்வியுளார் கடை சென்றிரவாவகை மெய்ப்பொருளீகுவையோ. நமஸ்காரம் மேம். கரவாகிய கல்வி உளார் கடை சென்றிரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. கரவாகிய கல்வி உளார் கடை சென்றிரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. கரவாகிய கல்வி உளார் கடை சென்றிரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ. குரவா குமரா குலிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரணே. தேங்க்யூ மேம். ஓகே, சோ இப்ப இந்த இறைநிலை அவன் அடையறதுக்கு யார் குருவா இருந்தா, சாட்சாத் அந்த முருகப்பெருமானே குருவா இருந்து இவனை அந்த நிலைக்கு அழைச்சின்னு போயிட்டு இவனும் அந்த இறை அனுபூதியை பெற்ற அப்புறம் கிட்டத்தட்ட இவன் அந்த குருவா ஆகிற அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டான். சோ இப்ப என்ன சொல்றான்னா, இவன் குருவா இருந்து இன்னும் எத்தனையோ சாதகர்கள் இருக்கா இல்லையா அந்த நிலையை உணரத்துக்கு. சோ அவளுக்கு இவர் உபதேசம் பண்ற மாதிரி. சோ முருகன் கிட்டேந்து உபதேசம் பெற்று இவன் அந்த நிலையை அடைஞ்சான். இப்ப இவன் குருவா இருந்து மத்த பாக்கி நிறைய பேர் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருப்பா இல்லையா அந்த இறை அனுபூதி கிடைக்கிறதுக்கு. சோ அவளுக்கு உபதேசம் பண்ற மாதிரி வருது. சோ இறைவனை அந்த தெய்வீக குரு கருணாமூர்த்தியா அவன் அறிந்தான், அவன் அனுபவித்தான், அந்த ஆத்ம அனுபூதியையும் அவன் அடைந்தான். ஜீவமுக்தன் இப்போ அந்த சாதகன்.
சோ இப்ப வந்து சில பேருக்கு வந்து அந்த பகவானையே குருவா ஏற்று அவரிடம் இருந்து நேரடியா இந்த இறை அனுபூதியை பெற முடியாமல் என்ன பண்றா அப்படின்னா சில ஆத்ம ஞானம் இல்லாத பண்டிதர்களிடம் போய் அறிவுரை வேண்டுகிறார்கள் அப்படின்னு சொல்றா. அதாவது சில பேர் இருக்கா, அவளும் பயங்கர ஞானியா இருந்திருப்பா. ஆனா அவளுக்கு வந்து நான் மட்டும்தான் ஞானி, அதாவது எனக்கு எல்லாம் தெரியும், அதாவது தனக்கு தெரிஞ்சத மத்தவாளுக்கு சொல்லித்தர விருப்பம் இல்லாதவர்கள் இருக்கா இல்லையா? சோ அவள்லாம் வந்து என்ன பூர்ண ஞானம் பெற்றவர்களா இல்ல. அந்த ஆத்ம ஞானம் இல்லாத அந்த மாதிரி ஒரு பண்டிதர்களிடம் சில பேரு அந்த சாதகம் பண்ணும் பொழுது அவளை தேடி அவளுடைய அறிவுரை வேண்டுவதை பார்த்து இந்த பூரண நிலை அடைஞ்ச இந்த சாதகன் வருத்தப்படுறான். அப்ப வந்து அவன் வந்து என்ன பிரார்த்தனை சொல்லறானா, நீ வந்து அந்த சிவயோகத்தை தந்து அருளும் அந்த முருகப்பெருமானிடமே ஞானம் தந்திடுமாறு பிரார்த்தனை செய் அப்படின்னு சொல்லி அந்த சாதகர்களுக்கு புத்திமதி சொல்றார். நீ அங்கு இங்கேயும் தேடி இந்த மாதிரி ஆன்மீக ஆத்ம ஞானம் இல்லாத அந்த பண்டிதர்களை நோக்கி செல்லாதே. உனக்கு இறையுணர்வு கிடைக்கணும்னா நீ அந்த முருகப்பெருமான்கிட்டயே நீ சரணடை, அவரிடமே நீ ஞானம் தா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணு. அதை விட்டுட்டு அந்த அறகுறை இது இருக்கா இல்லையா பண்டிதர்கள், அவளிடம் போய் நீ நிக்காத, வேண்டாத அப்படின்னு சொல்றான். சோ அந்த ஞானத்தை பெற்றிட அந்த இறைவனிடமே பிரார்த்தனை பண்ணினா அவரே வந்து அத நம்மள ஒவ்வொரு ஸ்டெப்பா நீ வந்து பூரணமா உன்னை அவரிடமே நீ பூர்ணமா உன்னை ஒப்படைத்து விட்டு அவரிடம் சரண் புகுந்தால் அவரே வந்து உன்னை சத்சங்கத்துல பங்கேற்க வைப்பார். நல்ல நல்ல புத்தகங்களை இப்ப நம்ம எல்லாம் அதுதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நம்ம என் லைஃப்ல எப்படியோ இருந்திருப்போம். என்ன நம்மளே இப்போ பின்னாடி நோக்கி பார்த்தோம்னா எப்படி நான் இதெல்லாம் வந்து கத்துக்கிறேன், எப்படி நான் திடீர்னு இதுக்கு வந்தேன், நம்மளுக்கே தெரியாது. இதெல்லாம் தான் இறை அருள் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி சத்சங்கத்துல பங்கேற்க வைக்கிறது, இந்த மாதிரி நல்லதை எல்லாம் படிக்க வைக்கிறது, நல்ல ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்கறது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு அந்த பகவானே நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் நம்மளுக்கு ஞானம் பெற வழிவகுத்து அருள் புரிவர் அந்த முருகப்பெருமான். உனக்குன்னு அந்த தருணம் வரும்பொழுது அவரே குருவா இருந்து உங்களுக்கு அறிவுரைகளையும் தருவார் அந்த இறை அனுபூதி பெறறதுக்கு. சோ அவர்கிட்டயே நீ போய் எனக்கு அந்த ஞானத்தை தான பிரார்த்தி, தேவையில்லாத இந்த ஆன்மீக ஆத்ம ஞானம் இல்லாத பண்டிதர்களை நோக்கி செல்வது வீண் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சோ ஏன்னா இவர் வந்து அந்த மாதிரி சரணடைஞ்சுதான் அந்த இறை அனுபூதியை பெற்றவர். அதனால அதுக்கு முயலும் அந்த சாதகர்களுக்கும் அதே அறிவுரையை அவர் கொடுக்கிறார். இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு குருங்கிறவரை எப்படி நீ அடையாளம் கண்டு கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுதான் இப்போ ஒரு சாதகன் இருக்கான், ஒரு நல்ல குருவை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது ஒரு குருக்குரிய அந்த ஒரு இதெல்லாம் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து இங்க ரொம்ப அழகா சொல்ற. ஒரு அசல் குருவானவர்ங்கிறது இப்போ இத படிச்சேன்னா இனிமே என்ன குருன்னு சொல்றத நீங்க நிறுத்துவேன். இப்போ அது நீங்க புரிஞ்சுக்கோங்க, குருங்கிறது வேற. குருங்கிறவர் வந்து அந்த பிரம்மனிஷ்டனாக இருப்பவர், அதாவது அந்த பிரம்ம நிலையிலேயே இருப்பவர், வேதங்களை கரை கண்டவர். அதே மாதிரி அவருக்கு முழு ஞானம், அந்த வேதத்தை பத்தி அந்த ஆத்மாவை பத்தி எல்லாம் முழு ஞானம் கொண்டவர். அது மாதிரி இப்போ ஒரு சந்தேகத்தோட வரும் அந்த சாதகர்கள், அவளுக்கு வர சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து வைக்கும் ஞானத்தை உடையவர். அது மாதிரி ஒரு குருவுக்கு எல்லாமே ஒரு சமச்சீரான பார்வை இருக்கும். அவருக்கு அந்த விருப்பு வெறுப்பு ராகத்வேஷம்ங்கிறது இருக்காது,
சோகம்ங்கிறது இருக்காது, அகங்காரம் இருக்காது, கோபம் இருக்காது, காமம் இருக்காது, லோபம் இருக்காது, மோகம் இருக்காது, பொறாமை இருக்காது, இது எதுவுமே இருக்காது. அவர் ஒரு கருணை கடலாக திகழ்வார். அவரோட சன்னிதானத்துல போய் அவர் சன்னிதானத்துல போய் நின்னாலே நம்மளுக்கு ஒரு மனசுல ஒரு அமைதி, ஒரு சாந்தி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு உயரிய நிலையில இருப்பவர் தான் குரு. சோ அந்த அவரோட சன்னிதானத்துல போய் நின்னாலே நம்ம யாருடைய மனம் நம்மளுக்கு அந்த மனசுங்கிறது நிதானம், அமைதியாறது, ஒரு உயர்வை அடைகிறது. அது மாதிரி அப்பேற்பட்ட இந்த உன்னத குருமார்களுடைய சன்னதியில போய் நின்னேன்னு நினைச்சுக்கோங்க, நீங்க மனசுல என்ன ஒரு உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் அதெல்லாம் இருந்தாலும் நீங்க அந்த சன்னதியில போய் நின்னாலே போறோம், ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல இந்த தெளிவு பிறக்கும், உங்க சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்படி யாரோட சன்னதியில போய் நின்னா ஆறுதோ அவர்தான் உண்மையான ஒரு குரு அப்படின்னு அர்த்தம். அந்த குருங்கிறவர் யார்கிட்டேந்தும் எதையுமே எதிர்பார்க்கிறது இல்லை. எப்பொழுதும் பேரானந்தத்தில் திளைப்பவராக இருப்பார். அதோட எல்லாத்தோடையும் இம்பார்ட்டன்ட், அவர் தனக்கு இருக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக அந்த சாதகர்களை தேடிக்கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட இத்தனை கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறது தான் ஒரு உண்மையான குரு. நம்ம பார்த்த இன்னும் நம்மளோட இருக்கிற அந்த குருவானவர் நம்மளுக்கு தெரிஞ்சது மகா பெரியவா. அப்போ அவரோட சன்னிதானத்துல முழு மனசோட போய் நீங்க அங்க போய் நின்னு உங்களுடைய கவலைகளோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகங்களையோ நீங்க அங்க போய் நின்னா உங்களுக்கே தானா வெளிப்படும். அதே மாதிரிதான் அந்த ரமணாசிரமத்துக்கு போனாலும் நிறைய பேர் நிறைய புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன். அவ அங்க எவ்வளவோ ஒரு குழப்பத்தோட போவாளாம். அங்க போய் உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் அந்த ஒரு இதுல அவரோட பிருந்தாவனத்துல உட்கார்ந்து மெடிடேட் பண்ணா நீங்க என்னென்ன நினைச்சுண்டு கவலைப்பட்டுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுடைய குழப்பங்களுக்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். அங்க போனா மனசு அவ்வளோ சாந்தம் அடையும். அதுதான் ஒரு குரு. குருங்கிறவா நம்மளுக்கு ஒரு ஸ்தூல ரூபமா நமக்கு எதிர்க்க நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் சீதாலட்சுமி மேம். இனிமே எல்லாமே அந்த பூர்ணத்துவம் இனிமே அடைஞ்சாச்சு. இனிமே புதுசா அவர் சாதனை பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த நிலையில என்னென்ன பிளிஸ் அதெல்லாம் மட்டும்தான் இனிமே நம்மளுக்கு நிறைய டிஸ்கஸ் ஆகும். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள். எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள். கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமராமரை நாயகனே. கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே. எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள். கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமராமரை நாயகனே. எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள். கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமராமரை நாயகனே. இப்ப இவர் ஃபுல் இறை அனுபூதி பெற்றவர். அந்த ஒரு நிலையை அனுபவிச்சதுனால அந்த நிலையை அனுபவிக்க நீ என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற உபதேசத்தை தான் இங்கே சொல்லிட்டு இருக்கார். இறைவனோட நமக்கு இருக்கிற அந்த உண்மையான உறவை உறுதிப்படுத்தும்படி அவர் உபதேசிக்கிறார். அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த பகவான் நமக்கு சொந்தமானவர், அவர் அப்பேற்பட்ட கருணைமயமானவர், நம்மளுக்கு
அருள் புரியும் தாயும் தந்தையுமாக இருப்பவர், நம்மளுடைய ஆத்மாவாக இருப்பவர், நம்மளுடைய மனவேதனைகள் எல்லாம் நீங்குவதற்கும் அடைக்கலம் பெறுவதற்கும் நாம் அவரை நாடுவது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்ற. சோ அந்த அவரை நம்ம அந்த இறைவனை அடைந்து அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக நீ என்ன பண்ணணும்னா அந்த பரமாத்மாவை நம்மளுடைய பெற்றோரை அணுகுவது போல் நினைத்து அணுக வேண்டும். சோ அவர் அவர் எங்கேயோ இருக்கார், நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னு அவர் தூரத்துல இருக்கிற மாதிரி அவர் வேற உலகத்துல இருக்கார், நான் இங்க பூலோகத்துல இருக்கேன் அப்படின்னு நினைச்சுன்னு அந்த டிஸ்டன்ஸ நீ அத அவர் நம்மள்ட்ட இருந்து அவ்வளோ தள்ளி இருக்காருன்னு நீ நினைக்காத. அவரை உன்னுடைய பெற்றோராக நீ நினைத்து அணுக வேண்டும் அப்படின்னு சொல்றார். பிரார்த்தனை பண்ணும் பொழுதே அதுதான் இங்க தாயும் தந்தையுமாக அப்படின்னு சொல்றா பாருங்க. சோ ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்களிடம் உரிமையா தனக்கு வேண்டியதை கேட்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளும் பகவானிடம் நம்மளுடைய மனவேதனைகளை எல்லாம் அழித்திடு, என்ன உன்கிட்ட சேர்த்துக்கோ அப்படின்னு ஒரு உரிமையோட அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கணும் அப்படின்னு. அதாவது இறைவனோட நம்மளுடைய உறவை எப்படி அப்படிங்கறத நம்ம உறுதி முதல்ல பண்ணிக்கணும். அதுதான் நீதான் எனக்கு அருள் புரியும் தாய் தந்தை எல்லாமே அப்படின்னு முதல்ல சொல்லி உன்னுடைய மன இதை எல்லாத்தையும் அபிலாஷைகளையும் சொல்ல வேண்டும் அப்படின்னு. அதாவது நீதான் எனக்கு அம்மா அப்பா எல்லாம் அப்படின்னு அவர்கிட்ட முதல்ல நீ உறுதிப்பட, உன் மனசுலயும் அந்த உறுதி இருக்கணும். அப்படி அதாவது அவரை ஒரு தூர இதுவா நினைக்காம உன்னுடைய பெற்றோர், உன்னோட அம்மா அப்பா அப்படி நினைச்சு நீ அருள் புரிவாயாக. அம்மா அப்பா எல்லாமே நீதான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கணும். சோ ஒரு குழந்தையுடைய கோரிக்கைகளை எப்பவுமே ஒரு பெற்றோர் நிராகரிக்க மாட்டார்கள். சோ பெற்றோரிடம் கோரிக்கைகளை உரிமையோட வலியுறுத்தி கேட்கிற மாதிரிதான் நம்மளும் அந்த பகவானிடம் கேட்க வேண்டும், கேட்டு நிறைவேற்றிக் கொள்ளவும் வேண்டும். ஐ திங்க் இது போறோம். இன்னும் ஒரு 5 தான் இருக்கு. அத ஒரு கிளாஸ்ல நம்ம தனியா முடிக்கலாம். பியூட்டிஃபுல்லா இருக்கு. அப்பா தேங்க்யூ. இந்த 5 சொல்லி பார்த்துடலாமா? சௌமியா மேம். சௌமியா மேம் வாங்கோ. சொல்றேன் மேம். உரியை குறியாது குறித்தறியும் நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் தெரிவற்றுலகோடுரை சிந்தையுமற்றறிவற்றறியாமையுமற்றதுவே. பவதாரணி மேம். பூசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நினதன்பருளால் ஆசானி களம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே. உமாகுமார் மேம். சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் சுரர் மாமுடி வேதமும் காடும் புனமும் கமழும் கழலே. ஹேமாவதி மாமி. அதான் அன்மியூட் பண்ணிருந்தா இது பண்ணிட்டு இருக்கேன், மியூட் பண்ணாது. கரவாகிய கல்வி உளார் கடை சென்றிரவா வகைமை பொருள் ஈகுவையே குரவா யோவா. ஓகே.
கரவாகிய கல்வி உளார் கடை சென்றிரவா வகைமை பொருள் ஈகுவையோ குரவா குமரா குடிசாயுத குஞ்சரவா சிவயோக தயாபரனே. பியூட்டிஃபுல். ஆனந்தி மாமி. என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குளமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. பியூட்டிஃபுல். ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்மளுக்கு ஜோரா முடிஞ்சிடும். லாஸ்ட் அவர்கிட்ட உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. எல்லாமே அவர்தான் அப்படின்னு அந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டுமே டெய்லி எல்லாருமே சொல்லலாம். அவ்வளோ பவர்ஃபுல் அது உருவாய் அருவாய்ங்கிறது. தேங்க்யூ. Thank you, Thank you, ma'am. ma'am. Thank you, Thank you, ma'am. ma'am. Thank you.